விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் ஒரு மந்திரி இருந்தார். அவருக்கு தெனாலிராமன் மீது எப்போதும் பொறாமை உண்டு. எப்படியாவது அரசரிடம் பெரும் பாராட்டு பெற்று ராமனை விட பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவர் துடித்தார். ஒருமுறை அந்த மந்திரி ஒரு சிறந்த ஓவியரை இரகசியமாகச் சந்தித்தார். ஒரு சாதாரண மயிலுக்கு மங்காத அடர்ந்த சிவப்பு சாயத்தை பூசச் சொன்னார். ஓவியரும் அப்படியே செய்தார். அந்த மயில் பார்ப்பதற்கு மிகவும் விசித்திரமாகவும் அழகாகவும் இருந்தது. மந்திரி அந்த மயிலை அரசவைக்கு கொண்டு வந்தார். மன்னா, இது உலகிலேயே மிக அரிதான சிவப்பு மயில். அடர்ந்த காடுகளில் பல மாதங்கள் தேடி இதைக் கண்டுபிடித்துக் கொண்டு வந்தேன் என்றார். மன்னர் அந்த மயிலை பார்த்து வியந்து போனார். மந்திரியின் கடும் உழைப்பை பாராட்டி அவருக்கு 5000 பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். அவையில் இருந்த தெனாலிராமன் அந்த மயிலை உற்று பார்த்தார். அதன் இறகுகளில் இருந்து லேசான சாயத்தின் மணம் வருவதைக் கவனித்தார். மந்திரியின் மோசடியை புரிந்து கொண்ட ராமன் உடனடியாக உண்மையை நிரூபிக்க ஒரு திட்டமிட்டார். மன்னா, இது உண்மையாகவே அரிய வகை மயில்தான். இன்னும் ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தால் இதேபோன்ற இன்னும் 10 சிவப்பு மயில்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்றார் ராமன். மன்னரும் ஒப்புக்கொண்டார். ராமன் அதே ஓவியரைச் சந்தித்து 10 மயில்களுக்கு அதே சிவப்பு சாயத்தை பூசச் சொன்னார். சரியாக ஒரு வாரம் கழித்து 10 சிவப்பு மயில்களுடன் அரசவைக்கு வந்தார் ராமன். அரசவை பிரமித்துப் போனது. மன்னர் ஆச்சரியத்துடன், ராமன், எப்படி உன்னால் இவ்வளவு மயில்களை பிடிக்க முடிந்தது என்று கேட்டார். அப்போது ராமன், மன்னா, நான் எங்கும் தேடிச் செல்லவில்லை. இவை சாதாரண மயில்கள்தான். இதற்கு சாயம் பூசிய அந்த சிறந்த ஓவியர் இதோ இருக்கிறார். மந்திரி கொண்டு வந்த மயிலுக்கும் இவர்தான் சாயம் பூசினார் என்று உண்மையை உடைத்தார். மன்னர் கோபமடைந்தார். அப்போது மழையும் பெய்யத் தொடங்க சாயம் கரைந்து மயில்கள் தங்களின் உண்மையான நிறத்தைக் காட்டின. மந்திரி தலைகுனிந்து நின்றார். மன்னர் மந்திரியை பார்த்து, அரிய வகை மயில் என்று என்னை ஏமாற்றியதற்காக உனக்கு அபராதம் விதிக்கிறேன் என்றார். பின் உண்மையை வெளிக்கொண்டு வந்த ராமனை பாராட்டி அந்த ஓவியருக்கு சன்மானம் வழங்கினார். நீதி. பொய் சொல்லி ஏமாற்றிப் பெறும் வெற்றி ஒருபோதும் நிலைக்காது. உண்மையும் புத்திசாலித்தனமும் எப்போதும் வெல்லும்.